கேழ்வரகு மாவு வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. ரொம்பவே புதுமையான அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவும் பயன்படுத்தலாம், இல்லைனா கடையில் வாங்கின மாவும் பயன்படுத்தலாம். சப்போஸ் உங்ககிட்ட கேழ்வரகு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கழுவி காய வச்சுட்டு அதை நம்ம வறுத்து அரைச்சும் பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நெய் உருகட்டும். நெய் நல்லா உருகுனதும் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நான் 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் தான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். இந்த நெய்யோட சூட்லேயே இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு கரிஞ்சு போயிட்டு டேஸ்ட் மாறிடும். மிதமான தீயில் வச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷமாக வறுத்துட்ருக்குறேங்க. இப்போ மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம சேர்க்கும் பொழுது என்ன நிறத்தில் இருந்தது இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே சமயம் நல்ல வாசம் வரும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாவு வறுபட்டுடுச்சான்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் அந்த ஹீட்லேயே பரட்டி விடுங்க. இந்த மாவு வறுக்கும் பொழுது நம்ம கை விடாமல் வறுக்கணும். கை விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதனால தான் கை விடாமல் வறுக்கணும்னு சொன்னேன். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாவை பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே நல்லா பரட்டி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. மாவு உரத்தை அந்த பேனையை நான் சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 கப்பு வேர்க்கடலை, அதாவது 125 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. கூடவே 10-15 பாதாம் பருப்பு, அதே மாதிரி 10-15 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நாம் வறுக்க வேண்டியிருக்கும். இது நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். நாம் சேர்த்த வேர்க்கடலை, முந்திரி, பாதாம் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த சூட்லேயே ஒரு 10 செகண்ட் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த வறுத்த பருப்புகளும் சூடு ஆறணும். நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காய்ஞ்ச திராட்சை அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கோங்க. இந்த வேர்க்கடலை பருப்பு வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பல்லில் கடிப்படும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம வறுக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த பேனையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நாம் எந்த கப்பில் கேழ்வரகு மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைனா நீங்கள் தூள் பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா பனை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, வெல்லம் கரையிறதுக்காக. இது நாட்டு சர்க்கரைன்றதுனால நான் அப்படியே சேர்த்து கலந்துட்டு பயன்படுத்துகிறேன். சப்போஸ் வெல்லத்தில் வந்து தூசி தும்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்த உடனே அதை வடிகட்டிட்டு பயன்படுத்திக்கோங்க. இந்த வெல்லம் கரைஞ்சால் போதும், பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். இது கூட இனிப்பு சுவை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து விட்ட நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் டேஸ்ட்டுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை இப்போ சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்ச இந்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து வச்ச கேழ்வரகு மாவு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வர சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சுங்க. கையில் கொஞ்சமாக இப்படி நெய் எடுத்துகிட்டு அப்படியே 2 கையில் வச்சு நம்ம தடவிக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சைஸு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை அப்படியே 2 கையில் வச்சுட்டு நம்ம சேர்த்து பிடிச்சி உருட்டணும். உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ஆற விட்டுனதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி பர்பி மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம்.
நான் பாருங்கள் பால் மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு கேழ்வரகு மாவு வச்சு அருமையான கேழ்வரகு லட்டு நாம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான லட்டுன்னு சொல்லலாங்க. ஏன்னா கேழ்வரகு மாவில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது கால்சியம், மக்னீசியம், பொட்டாசியம், அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடியதுங்க. வளரும் குழந்தைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த லட்டை தினமும் ஒன்று சாப்பிடலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு இதை செஞ்சு வச்சுட்டு தினமும் ஒரு லட்டு அவங்களுக்கு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு இது. இப்போ லட்டு எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக கை அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே உடஞ்சிருங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். சாப்பிடும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.